இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான இடம். இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தோட கண் பார்வையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மேன்மையான நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் ஏதாவது சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தை மாசிக்குள்ளே நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களை உற்று நோக்க போகுது. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்து பக்கமோ அல்லது உங்களையோ டார்கெட் பண்ணி எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு சாதனையை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் செய்வீங்க. அதற்கான ஒரு கிரக அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான கும்ப ராசியில் கிரக அமைப்புகள் கூடி இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் வீடு, புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம், மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் அந்த 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. அதனால் பெரும்பாலான கிரகங்கள் 4ஆம் இடத்துல கூடும்போது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வீடு கட்டலாம், நாங்கள் ஏற்கனவே கட்டின வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது சின்னதாக ஏதாவது வீடு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு வண்டி வாகனத்தை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய யோகமோ அல்லது சுபகாரியத்தை முன்ன நின்று நடத்தக்கூடிய ஒரு யோகமோ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இதெல்லாம் தென்படும் இந்த காலகட்டத்தில். ஒரு கோவிலுக்கே போனீங்கன்னா கூட உங்களுக்குன்னு ஒரு தனி பொறுப்பு இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த பிப்ரவரியிலேருந்து மாசி மாதத்து முடியறதுக்குள்ளே இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருந்தால் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன், பெரும்பாலும் உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக தான் இருக்கும். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுவும் ஆக்ரோஷமான அம்மன் தெய்வமாக உங்களுடைய குலதெய்வம் அமைந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் வீட்டிலிருந்து நகர்ந்து 4ஆம் வீட்டுக்கு குடிகொள்ள இருக்கிறார். அதோடு கூட ராகுவோட இணைவு இருக்குது. அதனால் எந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் இறங்கினாலும் தீவிரமாக இறங்குவீங்க. ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலையோ இறங்குனீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அதிரடியாக இறங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் இறங்கினாலும் ஒரு வீடு கட்டுற மணியை டக்குன்னு இறங்கி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா டக்குன்னு அந்த வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சட்டுன்னு எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேகம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டெல்லாம் அழகுபடுத்தணுங்கிறதுக்காக ஆடை ஆபரணங்கள், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அமைதி இருக்கும், வேகம் இருக்கும். அதே மாதிரி கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கோபத்தில் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் வரும். அதோடு கூட ஒரு சிலருக்கு சிந்திக்காமல் டக்குன்னு பேசிடுவீங்க. கோபத்தில் தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு விட்டுருவீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கோபத்தை பாராட்டாமல் அந்த இடத்துல பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ளேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் இறங்குவீங்க. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பரபரப்பான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒருவேளை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு
குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் குடும்ப உறவுகள் நீங்கள் ஒரு முக்கியமான நபராக இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. ஒரு ஃபங்க்ஷனே நடக்குதுன்னா கூட எந்த விஷயமா இருந்தாலும் பார்ப்பா அந்த விருச்சிகராசி என்பர்கள் இருக்காங்களா அவங்கள கேட்டதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய உங்களை தனிப்பட்ட முறையில் கை காட்டுற அளவுக்கு உங்களுடைய நிலைமை உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது தொழிலோ வியாபாரத்திலையோ அந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அதில் டாப்பில் வரதுக்கான ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் வீடு அப்படிங்கிறது தொழிலில் நல்ல ஒரு அந்தஸ்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கும். அதனால் தொழிலில் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். புதன் உங்களுடைய வீட்டில் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், அதுவும் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். சொத்து ஆவணங்கள்லாம் கையாளும் போது கரெக்டாக கையாளணும். குறிப்பாக கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும். ஆவணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக இருக்கா, ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடணும். ஒரு சொத்தே வாங்குறீங்க அப்படின்னா கூட அந்த சொத்தில் ஏதாவது வெள்ளங்க இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு வாங்கணும். இல்லைன்னா அதன் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார், அதுவும் மிதுன ராசியில் இருக்கிறார். பரம்பரை சொத்தில் ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஒரு சிலர்லாம் தான செட்டில்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க. அதன் மூலிமா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் உங்களுடைய ராசியில் 10ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு விதமான தொழிலில் ரொம்ப வேகம் விவேகம் எல்லாம் நிறைந்திருந்தாலும் ஒரு விதமான ஈடுபாடு இல்லாமல் செயல்படுவீங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சால் தொழிலில் இன்னும் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாமே, தொழிலில் இந்தந்த மாற்றம்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அதை செயல்படுத்த மாட்டீங்க. ஏன்னா ஈடுபாடு இல்லாமல் ஒரு முழு மனதோடு ஈடுபடாமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு முழு ஈடுபாட்டோடு இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு விதமான ஈடுபாடு இல்லாமல் ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னா அதில் கொஞ்சம் சறுக்கல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எந்த தொழிலையும் வியாபாரத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னா ஒரு முழு ஈடுபாடோடு இறங்குங்க, நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால தொழிலில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் தென்படும். கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மந்த நிலை, கொஞ்சம் சலிப்பு தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னடா ஒரே வேலையை மறுபடியும் செய்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்கிறதுனால இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் 10ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால அவரோட கூட 4ஆம் வீட்டில் சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறதுனால வீட்டிலேருந்தே ஒரு சிலர்லாம் வேலை செய்வீங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதே மாதிரி கட்டுமான தொழில், ஆட்டோமொபைல் தொழில், இந்த மாதிரி தொழிலெலாம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சிட்ருக்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை இருக்குது, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது, நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நல்ல ஒரு உச்சத்தை பெற போகிறாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். புதிய திட்டங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க. முன்வைத்த காலை பின் வைக்காமல் எல்லா இடத்துலையும் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். நல்ல ஒரு அபாரமான வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தகவல் தொடர்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. இந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு செல்லும்போது அலுவலக ரீதியாக சின்ன சின்ன டென்ஷன் பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதனால் சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் அதன் மூலிமா சின்ன சின்ன செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் அந்த பொருளை வாங்கிடுவீங்க. ஆனால் அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு செலவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் பெரும்பாலான கிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மன அழுத்தம், நெஞ்சு சம்மந்தமான பிரச்சனை, நெஞ்சு வலி, அதே மாதிரி இதயம் படபடப்பு, நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ரத்த அழுத்தம் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான பாதிப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை
மெடிசன் எடுத்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 4ஆம் வீட்டில் நுழையும் போது, ஆங்காரகன் அங்கே நுழையும் போது மின்சாதன பொருள்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கரண்ட் சம்மந்தமாக ஏதாவது பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கிச்சனில் வேலை செய்யும் போதும் இந்த விருச்சிக ராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்களே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. வீடு துடைக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வீடு துடைச்சிங்க அப்படின்னா இந்த எதிர்மறை பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.